வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து மினியேச்சர் குக்கிங் பண்ண போகிறோம். தயிர் சாதம் நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போது மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து தாளித்து உள்ளே வச்சுருக்கோம் நம்ம. ஸோ தயிர் சாதம் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்குங்க, வேந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நான் அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு வந்துட்டு நம்மளோட அப்பளம் அப்படி பொறிஞ்சிச்சு. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். மேலே மாதிரி செட்டு போட்டாச்சு. காய்ச்சி இது வந்து பார்ட் 2. இப்போ வந்துட்டு அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. சூடாக இருக்கும். வச்சாச்சு. பக்கத்தில் வச்சுக்கலாம். 3 அப்பளம் நல்லா பொரியுது காய்ஸ். இப்போ தான் நல்லா பொரியுது. ஒரு 2-3 அப்பளம் பொரிஞ்சிருச்சு. எல்லாமே பொரியுது காய்ஸ். இந்த அப்பளம்லாம் பொருகி கருகிடுச்சு. எல்லாமே நல்லா பொரி. உருளைக்கிழங்கு இப்போ பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நல்லா அது வந்து வெந்துக்கட்டும். இப்போ வந்து எண்ணெயை லைட்டாக ஊற்றிக்கலாம் கைஸ். ஸோ நீங்கள் தள்ளிக்கோங்க. இப்போ பொரிய முடியும். தள்ளிக்கோங்க. வேக போகுது நடுவில் தான். ஸோ நாங்கள் 3 பேர் ஷேர் பண்ணி தான் வீடியோஸ்லாம் எடுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆள், செகண்ட் ஒரு ஆள், தேர்ட் ஒரு ஆள், அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். நாங்கள் எல்லாமே ஷேர். அப்போ சரி, எங்களோட ஒரு குட்டி பொண்ணு சமைக்கிறாங்க கூட. பூரி சுட போகிறோம். பூரிக்கு நிறையா எண்ணெய் போடணுன்றனால நம்ம நிறையாவே ஊற்றிக்கலாம். இதுவே நிறையா தாங்க, ரொம்ப நிறைய ஊற்றிக்கிட்டோம். அடுப்பை கொஞ்சம் சட்டியவோ கரெக்டாக வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பெரிய சட்டி தானே, கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். வெயிலில் காயட்டும். பார்ட் 6. இப்போ தான் வந்துட்டு எண்ணெய் பொரியுது. அது இவ்வளோ நேரம் வராமல் எல்லாம் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம். இப்போ தான் வர ஆரம்பிக்கிட்டு. கேமரா முடியல. இப்போ எல்லாமே போட்டலன்னா நாங்களும் மதியான சாப்பாடு சாப்பிடணும்ல. பருத்து காய்ஸ் நல்லாவே வருது பாருங்க, வருது. பூரி மாட்டி வராட்டியும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க. ஹாய் காய்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் செஞ்சுருக்கோம். பார்ட் 6 இது. ஸோ இதை பட்டு இந்த பாசத்தை வீடியோ ஆன் ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு செய்யாமல் விட்டுட்டோம். பட் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது வந்துட்டு மாங்காய் டிக்கா. ஸோ நம்மளாம் ஒரு பேர் வச்சுக்கோம். ஸோ வந்து மாங்காய் வந்துட்டு இது வந்து உருளைக்கிழங்கு இது வந்து செஞ்சுருக்கோம். ஸோ இருங்க, மாங்காய் இது வந்து மாங்காய் குட்டியாக கட் பண்ணி